அவராலே இந்த நாள் இந்த நிகழ்ச்சி வழியாய் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். நாம் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 2:19 சொல்லப்பட்ட வார்த்தையை மறுபடியும் நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருக்கிறீர்கள். பாருங்க, தேவனுடைய அந்த நம்பிக்கை நமக்குள்ள உறுதியா இருக்கணும். அதை குறித்து மேன்மை பாராட்டணுமா? எப்படி மேன்மை பாராட்டணும்? நீங்களும் நானும் சாதாரண ஆள் இல்லை, நம் தேவனுடைய வீட்டாரா இருக்கிறோம். தேவனுடைய வீட்டார். இதுக்கு பொறுப்புள்ளவர் யாரு, உண்மை உள்ளவர் யாருன்னா நம்முடைய ஆண்டவரான இயேசு கிறிஸ்து, நம்முடைய மகன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நமக்கு பொறுப்பானவர் யார் தெரியுங்களா? இன்னைக்கு உலகத்துல பார்த்தீங்கன்னா புருஷன் பொறுப்பா இருக்கிறா மனைவிக்கு, குடும்பத்துக்கு. ஆனா ஒரு காலகட்டத்துல அவருடைய வாழ்க்கை முடிவடைகிறது, மரணத்தை சந்திக்கிறாங்க. இன்னைக்கு அம்மா அப்பா விட்டு போயிடுறாங்க. குடும்பத்துல நாம் நம்பி இருக்கிறவர்கள் நம்ம விட்டு போயிடலாம். ஆனால் முடிவு பரியந்தம், இந்த பூமியிலே இருக்கிற நாள் பரியந்தம் நமக்கு உண்மை உள்ள ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். நமக்கு உண்மை உள்ள பரிந்து பேசுகிற ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார். நம்மை காக்கும்படி உண்மை உள்ள மகன் இருக்கிறார், பொறுப்புள்ள மகனா இருக்கிறார். இப்ப பாருங்க, நீங்களும் நானும் எவ்வளவு பாக்கியவான்கள். இந்த ரட்சிப்பு எவ்வளோ அருமையா இருக்குது என்பதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இதே அதிகாரத்திலே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். இதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். பாருங்க, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி ஏன் இவர்களை குறித்து சொல்லப்படுகிறது என்று நாம் பார்க்கும்போது, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி, நாம் தீர்க்கதரிசியை பார்க்கும்போது நீங்க வேதத்தினுடைய காரியங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணம் 5 ஆகமங்கள் இருக்கிறது. அதுல ஆதி ஆகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 ஆகமங்கள் நியாயப்பிரமாணங்கள். அதுக்கப்புறம் எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை என்று பொதுவாய் சொல்லுவார்கள். எழுதப்பட்ட வார்த்தைகள் யோசுவாவிலிருந்து எடுத்து நீங்க கடைசி வரைக்கும் இந்த பொயட்ரின்னுவாங்க, பாடல்கள், அதுக்கு எல்லாம் சேர்த்து எழுதப்பட்ட வார்த்தை என்று ஒரு காரியத்தை சொல்வார்கள். அதுக்கப்புறம் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் நீங்க பார்க்கும்போது ஏசாயாவிலிருந்து கடைசி வரைக்கும் மல்கியா வரைக்கும் இருக்கிற தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், இது எல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாய் தீர்க்க தரிசனம் என்று நாம் பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகள் இந்த முழு வேதாகமத்திலும் பழைய ஏற்பாட்டு முழுவதிலும் முக்கியமான ஒரு நபரை குறித்து சொல்லுகிறது என்றால் அது நம்முடைய ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த நாட்களிலே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளினால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே. யூதர்கள் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வைத்திருந்தார்கள். வேதத்தை ஆராய்வதனால் அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறீர்களே, அந்த வேதாகமம் முழுவதும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்று இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த முழு வேதாகமத்திலையும் நாம் ஒரு நபரை நாம் எடுத்துட்டா இது ஸ்டோரி புக்கு, ஒரு கதை புக்கு தான். ஆனால் இதனுடைய முழுமை என்ன? வேதாகமத்தினுடைய பழைய ஏற்பாடாக நம் தீர்க்க தரிசன ஆகமங்கள் ஆனாலும், சங்கீதங்கள் ஆனாலும், புதிய ஏற்பாடானாலும் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டு காலத்திலே அது மர்மமா இருந்தது, புதிய ஏற்பாட்டு காலத்திலே அப்போஸ்தலர்களுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டதா இருக்கிறது. அது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. என்ன வெளிப்பட்டது? அந்த மர்மம் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் இந்த வேதத்துல பார்க்கிறோம்,
அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல். அப்போ தீர்க்கதரிசிகள் யாரை குறித்து பேசினார்கள்? ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவை குறித்து. அப்போஸ்தலர்களுடைய உபதேசம் என்ன? இயேசு கிறிஸ்துவு, சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் பலமாய் சாட்சி சொன்னார்கள். இதுதான் நம்முடைய சாட்சியா இருக்கிறது. இந்த அஸ்திபாரத்தின் மேல்தான் சபை முழுவதும், அப்படின்னா அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டு இருக்கிறீர்கள். நாம் எல்லாரும் அதன் மேல் கட்டப்பட்டவர்களா இருக்கிறோம். அதுக்கு இயேசு தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். இந்த வசனத்தை இன்னும் தெளிவாய் நாம் தியானிக்க போகிறோம். அதனாலே நீங்களும் நானும் அந்நியர் இல்ல, பரதேசி இல்ல, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாயிருக்கிறீர்கள். நீங்களும் நானும் அங்கே கட்டப்பட்டு நாம் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த வார்த்தைகளை இன்னும் தியானிக்கலாம். இந்த வார்த்தையின் மூலியமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.